எல்பக்கன் அவர்கள் ஆக்ஸ்போர்டு தமிழ் இருக்கை நிறுவன ஜானகிராமன்கிற ஒரு ஆய்வாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொன்னார்னா, எங்க ராஜராஜ சோழன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. உடனே எனக்கு நல்லா தெரியுங்கன்னா, இல்லைங்க நான் ஒரு ஐரோப்பிய நூல்ல பார்த்தேன், ராஜராஜ சோழன் தன்னுடைய கடற்போர்கள்ல ஈல் மீன்களை பயன்படுத்தி மின்சாரத்தின் மூலமா தாக்குதல் நடத்தினார்ன்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அது பத்தி உங்கள் பாட நூல்ல ஏதாவது இருக்கான்னு ஏல்பக்கன் கேட்கிறாரு. பெரிய விஞ்ஞானி அவர். ஜானகிராமன் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படி நான் அதுவும் படிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தகவலை ஜானகிராமன் அவர்கள் வெளியில எல்லாம் சொல்றாரு, ஒரு நூல்ல இந்த மாதிரி குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதாவது உலக வரலாறுல மின்சாரத்தை முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்ங்கிறத குறிப்பு இது. ஜானகிராமன் அவர்கள் இந்த குறிப்பை சொன்ன உடனே சிகாகோல நடந்த அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய மலர்ல அனந்து அப்படிங்கிற இன்னொருத்தவர் இதை ஒரு கட்டுரையா எழுதுறாரு. கடற்படைக்கெல்லாம் முன்னோடி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டுரையா எழுதுறாரு. நான் அந்த கட்டுரையை யாருமே தமிழ்நாட்டில் படிக்கலையேங்கிற காரணத்தினால அந்த கட்டுரையை எடுத்து இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இதை பத்தி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் பொது வெளியில சொல்றேன். எனக்கு கிடைக்கிற எல்லா ஊடகங்களையும் சொல்றேன். ஏன்னா தமிழர்களுக்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள்ங்கிற பெருமை கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இதை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாமல், எந்த ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம, அதுவும் நான் சொன்னது ஒரு மேற்கோள்ங்கிறத கூட புரிஞ்சுக்காம மன்னர் மன்னன் இனவெறியால போய் சொல்றாரு. தமிழர்கள் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அதனால ஒரு நல்லது நடந்தது. என்னன்னா, அதன் காரணமாகத்தான் ஃபெட்னா அமைப்பு சேர்ந்தவங்க என்கிட்ட முதல் தடவையா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கேன்.